ஹாய்ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. ஸோ வழக்கம் போல் வீடு க்ளீனிங் ஒர்க்கு. ஸோ வீடு துடைக்கணும், மாப் போடணும், அதுக்கப்புறம் துணியெல்லாம் இருந்தால் மிஷினில் போட்டு எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே காலையிலேயே முடிச்சுதுங்க. ஏன்னா பாப்பா வீட்டில் இருக்கவுமே லீவில் இருக்கவும் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தது. இல்லாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் மேலேருந்து கீழே வர நானே தான் கூட்டி துடைக்கிறது எனக்கு அது பெரிய வேலைங்கிற மாதிரி இருக்குங்க. பாப்பா இருக்கவும் பார்த்திங்கன்னா அவங்களே கூட்டி க்ளீன் பண்ணி அவங்களோட நோட்டு புக்கு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. எது வேணும் வேணான்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எல்லாம் எடுத்து வச்சிடவும் எனக்கு பார்த்திங்கன்னா டேபிள்ஸ்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி ரூம் எல்லாமே கூட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மாப் போடுற வேலை மட்டும்தான். துணியுமே எடுத்து போர்ட்டிக்கோலேயே போட்டாச்சுங்க. ஏன்னா மதியம் வெளியே போகிற வேலை இருக்குது, சில வெயிலில் எடுக்க முடியாதுன்னு போர்ட்டிக்கோலேயே போட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு விசேஷத்துக்கு போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பூ வாங்கியிருந்தேன், குண்டுமல்லி பூ. எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ பூவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன். ஏன்னா வீட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி தோட்டமே இருக்குது. ஸோ அங்கேருந்து பறித்து மார்க்கெட்டுக்கும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடு வீடுங்களுக்கு விற்றுட்டு வருவாங்க. டம்ளர் வந்து 10 ரூபா 20 ரூபா, ஸோ அந்த மாதிரி விற்றுட்டு வருவாங்க. பூ வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. எனக்கு குண்டுமல்லினா ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு குண்டுமல்லி பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் கட்டி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா நாளைக்கு வைக்க போகிறனால. இதே இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகணும், முகூர்த்தத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பூ விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் முன்னாடியே பூ வாங்குறீங்கன்னா என்ன பண்ணணுன்னா மொக்கோடு கட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. பூ வந்து நசுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஃப்ரீயாகவே விட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு அதை வந்து ஒரு நல்ல ஒரு சில்வர் டப்பாவில் வச்சுருங்க. சில்வர் டப்பாவில் போட்டு இந்த சம்படை மாதிரி இருக்கும்ல, அதில் போட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன் அப்போ எடுக்கும்போது பூ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்காவே இருக்கும், விரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.